விசிகாவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக முகநூல் பக்கத்தில் திருமாவளவன் நிர்வாகிகளிடம் பேசியிருந்தார். குறைந்த தொகுதிகள் கிடைத்தாலும் களப்பணி ஆற்ற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று பேசியிருந்தார். அவருக்கு கேட்கும் தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அது மட்டும் இல்லாம இன்று இறுதி செய்யப்படும் பட்சத்தில் நாளை தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இவர்களை பொறுத்துதான் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட இருக்குமா? அதாவது இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்று அந்த எண்ணிக்கை என்பது அடிப்படையில் கையெழுத்து என்பது ஆகும். அதற்கு பிறகாக மொத்த கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து திமுக விசிக இடையே இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. 8 தொகுதிகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7 தொகுதிகள் வரையிலும் திமுக கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் விசிக தொடர்ந்து கோரிக்கை. செலினா, தற்போது திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் குறிப்பாக விசிக போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இன்னும் எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதுதான் தெரிவிக்கப்படும். குறிப்பாக 8 தொகுதிகள் விசிகாவிற்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2 இலக்கு கொண்ட எண்களில் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளும், அதே போல புதுவையில் 2 தொகுதிகள் என்ற 10 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பிற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு அவரது இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் என்பதை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறையை பொறுத்தவரையிலும் கடந்த முறையை காட்டிலும் கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்தது. அதே போல திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவை விட குறைவான தொகுதிகள் விசிகாவிற்கு வழங்கக்கூடாது என்றும் தொடர்ச்சியாக விசிக தொண்டர்கள் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து குறைவான தொகுதிகள் கொடுத்தாலும் கூட திமுகவின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முகநூல் பக்கத்தில் கூட வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து திமுகவின் வெற்றிக்காக அனைத்து கூட்டணி கட்சிகளும் உழைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தையில் இறுதி கட்டத்தை எட்டி ஒப்பந்தம் என்பது தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் மக்கள் நீதி மையம் மற்றும் தேமுதிக இடையேயான அந்த பேச்சுவார்த்தை மட்டுமே நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் வெளியே வந்து இந்த பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதிகள் உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான எண்ணிக்கை அடிப்படையிலான தொகுதிகளை அறிவிப்பார். அதற்கு அடுத்தபடியாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக மற்ற கூட்டணி கட்சிகளுக்குள்ளான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி வியாழக்கிழமை முதலாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெறும். தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உத்தேச பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளிலும் அதே போல புதிதாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என பல்வேறு இடங்களுக்கான பட்டியலை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தில் 8 தொகுதிகள் என்ற அடிப்படையில் கையெழுத்திட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முழுமையான விவரங்களை விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களின் சந்திப்பின் வாயிலாக தெரிவிப்பார். கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை 8 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடானது கையெழுத்தாகி இருக்கிறது. இந்நிலையில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விருப்பப்பட்டியலை விசிக வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக விசிக இடையே 8 தொகுதிகள் பங்கீடு கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு
8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக முகநூல் பக்கத்தில் திருமாவளவன் நிர்வாகிகளிடம் பேசியிருந்தார். குறைந்த தொகுதிகள் கிடைத்தாலும் களப்பணி ஆற்ற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று பேசியிருந்தார். அவருக்கு கேட்கும் தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அது மட்டும் இல்லாம இன்று இறுதி செய்யப்படும் பட்சத்தில் நாளை தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இவர்களை பொறுத்துதான் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட இருக்குமா? அதாவது இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. இன்று அந்த எண்ணிக்கை என்பது அடிப்படையில் கையெழுத்து என்பது ஆகும். அதற்கு பிறகாக மொத்த கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து திமுக விசிக இடையே இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. 8 தொகுதிகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7 தொகுதிகள் வரையிலும் திமுக கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் விசிக தொடர்ந்து கோரிக்கை. செலினா, தற்போது திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் குறிப்பாக விசிக போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இன்னும் எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதுதான் தெரிவிக்கப்படும். குறிப்பாக 8 தொகுதிகள் விசிகாவிற்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2 இலக்கு கொண்ட எண்களில் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளும் அதே போல புதுவையில் 2 தொகுதிகள் என்ற 10 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பிற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு அவரது இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் என்பதை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. 8 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறையை பொறுத்தவரையிலும் கடந்த முறையை காட்டிலும் கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்தது. அதே போல திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவை விட குறைவான தொகுதிகள் விசிகாவிற்கு வழங்கக்கூடாது என்றும் தொடர்ச்சியாக விசிக தொண்டர்கள் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து குறைவான தொகுதிகள் கொடுத்தாலும் கூட திமுகவின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முகநூல் பக்கத்தில் கூட வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து திமுகவின் வெற்றிக்காக அனைத்து கூட்டணி கட்சிகளும் உழைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தையில் இறுதி கட்டத்தை எட்டி ஒப்பந்தம் என்பது தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் மக்கள் நீதி மையம் மற்றும் தேமுதிக இடையேயான அந்த பேச்சுவார்த்தை மட்டுமே நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் வெளியே வந்து இந்த பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதிகள் உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான எண்ணிக்கை அடிப்படையிலான தொகுதிகளை அறிவிப்பார். அதற்கு அடுத்தபடியாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக மற்ற கூட்டணி கட்சிகளுக்குள்ளான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி வியாழக்கிழமை முதலாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெறும். தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உத்தேச பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளிலும் அதே போல புதிதாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என பல்வேறு இடங்களுக்கான பட்டியலை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தில் 8 தொகுதிகள் என்ற அடிப்படையில் கையெழுத்திட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முழுமையான விவரங்களை விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களின் சந்திப்பின் வாயிலாக தெரிவிப்பார். கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை 8 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடானது கையெழுத்தாகி இருக்கிறது. இந்நிலையில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விருப்ப பட்டியலை விசிக வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.
திமுக விசிக இடையே 8 தொகுதிகள் பங்கீடு கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.